சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் விவரங்களை பெறலாம். ரியாஸ், சேலம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துள்ள மிரட்டல் மற்றும் இதனை அடுத்து காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க? கோபால், சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்று நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பல்வேறு ஏற்பாடு பணிகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி குறிப்பா இங்கு இருக்கிற இந்த வாக்குப்பதிவு வைப்பு மையங்கள்ல சரிபார்க்கும் பணியும், அதே போல இங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிகளுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலமான ஆலோசனை கூட்டம், அதே போல செய்தியாளர்கள் சந்திப்பு உள்ளிட்ட நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி முன்கூட்டி பணிகள் நடைபெற்று வந்துட்டு தருணங்கள்ல அதாவது சென்னை கட்டுப்பாட்டு அருகே தொடர்பு கொண்ட ஒரு மர்ம நபர் ஒருவர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் வெடிக்க இருப்பதாகவும் மர்ம நபர் தொலைபேசி வாயிலாக மிரட்டல் வைத்துள்ளார். இதனை அடுத்து சென்னை காவல்துறையினர் சேலம் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்த பேரில் தற்போது வெடிகுண்டு நிபுணர்கள், அதே போல மோப்பநாய் உள்ளிட்ட உதவிகளை கொண்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற வெளிப்புற பகுதி, அதே போல உட்புற பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் தற்போது சோதனையானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடைபெற வேலையில மர்ம நபர் ஒருவர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வெற்ற சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இங்கு பொறுத்த வரைக்கும் காவல்துறை துணை ஆணையாளர் மற்றும் இணை ஆணையாளர் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து சோதனையானது தற்போது நடைபெற்று வந்துட்டு இருக்கு.